உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்தியன் 2 நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் நம்ம சங்கர் டைரக்ஷனில் உருவாகிற படம் தாங்க இந்தியன் பார்ட் 2. லாங் கேப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் படத்தோட 2ஆம் பாகம் வருது அப்படின்றதுனால இந்த படத்துக்கு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். லைக்கா நிறுவனம் இந்த படத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக தயாரிக்க பிளான் பண்ணியிருக்காங்க. 2.0க்கு அப்புறம் நம்ம சங்கருடைய பிரம்மாண்ட பட வரிசையில் இந்த இந்தியன் 2 இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. பொங்கல் முடிச்சு தான் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ பொங்கல் முடிச்சு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா சில அஃபிஷியல் போஸ்டர்ஸை படக்குழுவினர் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த போஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரலாக பரவணுச்சு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. ஸோ இப்போ இந்த படத்துக்கான கேஸ்ட் அண்ட் க்ரூ செலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ துல்கர் சல்மான் மற்றும் சித்தார்த் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. பட் இது பார்த்தீங்கன்னா இன்னுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய பாலிவுட் ஆக்டர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இணைய போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் போயிட்டுருக்குங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அஜய் தேவ்கன் மற்றும் அக்ஷய்குமார் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சங்கர் டைரக்ஷனில் 2.0 ஒர்க் பண்ணாங்க. இவங்க 2 பேரும் இந்த இந்தியன் 2 படத்தில் இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசி. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலர் பாலிவுட் ஆக்டர் அபிஷேக் பச்சன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிக்கிறதுக்காக கமிட் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் ஒரு மீடியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அவரே பார்த்தீங்கன்னா நார்த் சைடு ஒரு மீடியா இன்டர்வியூவை பார்த்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐ லைக்டு பிளேயிங் சைட் கேரக்டர் இன் பிக் ஃபிலிம் பட் ஐ வாஸ் நோ லாங்கர் சீன் அஸ் அ ஹீரோ டு எனி ஒன் அண்ட் ஹேட் தட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறத விட ஒரு பிக் படத்தில் ஒரு சைட் கேரக்டர் நடிச்சா கூட எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அபிஷேக் பச்சன் சொல்லியிருக்காருங்க. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் பச்சன் நடிக்கிறாரு அப்படின்றது கிட்டத்தட்ட அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இந்தியன் 2 படத்தை பார்த்தீங்கன்னா ஹிந்திலையும் ரிலீஸ் பண்ணுறதுக்காக லைக்கா நிறுவனம் பிளான் பண்ணியிருக்காங்க. பாரத் எடு 2 அப்படின்ற டைட்டிலில் பார்த்தீங்கன்னா ஹிந்திலையும் ரிலீஸ் பண்ணுறதுக்காக லைக்கா நிறுவனம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் பச்சன் நடித்தா கண்டிப்பாக ஹிந்திலையும் இந்த படம் ஒரு செம ரீச்சை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. சரி, நீங்கள் இந்த இந்தியன் 2 படத்துக்காக எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.